அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் விழா. நூற்றி 61 அடி உயர கோவிலின் உச்சியில் 22 அடி நீளம் 11 அடி அகலம் கொண்ட பிரம்மாண்ட காவிக்குடியை ஏற்றி வைத்தார் பிரதமர் மோடி. அயோத்தி ராமர் கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு. ஒவ்வொரு சன்னதிக்கும் சென்று மனமுருக தரிசனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 93,760 ரூபாய்க்கு விற்பனை. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. 27ஆம் தேதி வாக்கில் தெற்கு வங்காள விரிகுடாவில் சூறாவளி புயலாக மேலும் தீவிரமடையலாம் எனவும் கணிப்பு. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவானது புதிய காற்றழுத்தம். நாளை காலைக்குள் மேலும் வலுவடையலாம் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாம் என தகவல். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் 3வது நாளாக தொடர்ந்து வெள்ளம் பெருக்கெடுப்பு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே பாயும் ஆற்றில் குளிப்பவர்களை எச்சரித்து அனுப்பிய காவல்துறை. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. அகத்தியர் அருவியிலும் குளிக்க 2வது நாளாக தடை விதிப்பு. நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் தொடர் மழையால் திருக்குறுங்குடி நம்பிக்கோவிலுக்கு செல்ல 4வது நாளாக தடை நீடிப்பு. களக்காடு தலையணைக்கு செல்லவும் 6வது நாளாக அனுமதி மறுப்பு. தொடர் கனமழையால் தூத்துக்குடி நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தேங்கிய தண்ணீர். சாலைகள், குடியிருப்புகளை சூழ்ந்த நீர் 3 நாட்களாகியும் வடியாததால் மக்கள் திண்டாட்டம்.
தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் பெய்த தொடர் கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை வெள்ளம். சாலைகளில் தேங்கியுள்ள மழை நீரால் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ள மக்கள். நெல்லை மாவட்ட அணைகளிலிருந்து உபரி நீர் திறப்பால் பெருக்கெடுத்தோடும் தாமிரபரணி. திருவைகுண்டம் தடுப்பணையில் நீர் ஆர்ப்பரிப்பதால் கலியாவூர் முதல் புன்னக்காயல் வரை கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் குறையாத வெள்ளப்பெருக்கு. பேரருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 4வது நாளாக தடை. தேனி மாவட்டம் சுருளி அருவிக்கு செல்ல 2வது நாளாக தொடரும் தடை. அருவியில் அதிகரித்த நீர்வரத்து குறையாததால் வனத்துறை கட்டுப்பாடு. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பில் ஆக்ரோஷம் குறையாமல் ஆர்ப்பரிக்கும் அருவி. பாதுகாப்பு வளைவுகளை தாண்டி வெள்ளம் பாய்வதால் 3வது நாளாக குளிக்க தடை. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆகாய கங்கை அருவியில் அதிக அளவில் கொட்டும் தண்ணீர். அருவி பகுதிக்கு செல்லவோ குளிக்கவோ கூடாது என வனத்துறை அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த பரவாக்கோட்டை, கூப்பாச்சிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 2000 ஏக்கர் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கின. திருத்துறைப்பூண்டி அருகே 500 ஏக்கர் இளம் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கடல் போல காட்சியளிக்கும் விளை நிலங்கள். கீழ்வேளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 10,000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் முழுவதுமாக மூழ்கின.
மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5223 கன அடியிலிருந்து 6414 கன அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 113 அடியாக உள்ள நிலையில் 1400 கன அடி நீர் வெளியேற்றம். தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை. வரும் 28ஆம் தேதி வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தல். தூத்துக்குடி, ஒசூரை தொடர்ந்து கோவையில் இன்று தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு தொடக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 43,844 கோடி ரூபாயில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இபிஎஸ் ஆலோசனை. தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக ஆய்வு.